வணக்கம் நண்பர்களே. இன்று 4ஆம் நாள் உணவாக என்னவென்று பார்ப்போம். எப்பொழுதும் போல் காலை 5 மணிக்கு எந்திரித்து பயிற்சிகளை முடித்து காலை 7 மணி அளவில் 1 டம்ளர் இளநீருடன் புதினா ஜூஸ் கலந்து அருந்தவும். காலை 8:30 மணி அளவில் அரை மூடி தேங்காய் துருவல், பால் எடுத்து அதை மிக்சியில் ஊற்றி அதில் 1 வாழைப்பழம், 5 முந்திரி, 5 பாதாம், வால்நட் சிறிது எடுத்து 4 பேரிச்சம்பழம், சிறிது பாதாம் பிசின் போட்டு மிக்சியில் அடித்து எடுத்துக்கொள்ளவும். இதுவை காலை உணவாக பருகிவிடவும். நீராகாரம் போல் காலை உணவாக இதனை பருகிவிடவும். மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அன்று நாள் முழுவதும் புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய உணவாக இது இருக்கும். மதிய உணவுக்கு முன்பு பசித்தால் சிறிது பழ ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். மதிய உணவாக முளைக்கட்டிய கொண்டக்கடலை, அதாவது முந்தைய நாளை ஊற வைத்து ஒரு காட்டன் துணியில் கட்டி வைத்தீங்கன்னா அதில் சிறிதாக முளை கட்டியிருக்கும். அந்த கொண்டைக்கடலையுடன் சிறிது தக்காளி, சிறிதாக வெட்டி தக்காளி, சிறிது நாட்டு வெங்காயம் சிறிதாக வெட்டி அதனுடன் ஒரு அரை ஸ்பூன் பொட்டுக்கடலை பொடி செய்து கலந்து அதனுடன் பெப்பர் சால்ட் கலந்து மதிய உணவாக எடுத்துக்கொள்ளலாம். இரவு உணவுக்கு முன்பு பசித்தால் 4-5 மணி அளவில் ஏதாவது ஜூஸ் எடுத்துக்கொள்ளவும். இரவு உணவாக சப்போட்டா பழம் ஒரு 6 பழம் அல்லது நாட்டு பப்பாளி பழம் ஏதாவது ஒன்றை இரவு உணவாக எடுத்துக்கொள்ளவும். நன்றி நண்பர்களே. நாளை வேறொரு அடுத்த உணவுடன் சந்திப்போம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும்.